Hi sisters, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel Mahil Arts Academy. இது வரைக்கும் நம்மளோட கிளாसेस எல்லாம் பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிராக்டீஸ் பண்ண உங்களோட இமேஜை என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் வந்துட்டு சோட்டி ஸ்டிட்ச். அதுக்கு இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஒரே ஒரு லைன் மட்டும் நான் டிரா பண்ணிக்கிறேன். இந்த லைன்ல நம்ம வர்க் பண்ணுவோம். லைன் உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைனில் நம்ம ஒர்க் பண்ணலாம் வாங்க. இப்போது டபுள் ஸ்டாண்ட்ஸாக சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். 2 நூல் கண்டு எடுத்து ரெண்டுலேயுமே எண்டில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போது இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக் போடணும். உங்களுக்கு கிளியராக தெரியுதா? மறுபடியும் மேலேருந்து கீழே இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் போடுங்க. மறுபடி ரைட்டில் ஒரு ஸ்டிச் பிரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் எடுத்து போடுங்க. ரைட்டில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக். ஓகேங்களா? மறுபடியும் அதை விட கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச், ஒரு லாக். மறுபடியும் ரைட் சைடு, போன டைம் வச்சது லெஃப்ட் சைடு சாரி. மறுபடியும் கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு லாக். லெஃப்ட் சைடு கீழே. இது எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த தடிமன். ஒரு ஸ்டிச், ஒரு லாக், இங்கே ஒரு செயின் போட்டு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். செயின் லாக் தான், சரிங்களா? சில்க் த்ரெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இவ்வளோ தூரம் ஒரு 1/2 cm விட்டுட்டு ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். இதில் வந்துட்டு லாக் வந்துட்டு சைடில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்கே அதுக்கு பக்கத்துலேயே நேராக, சரிங்களா? ஒரு செயின் மேலே எடுத்துக்காமல் இருக்கிற லாக் வந்துட்டு மேலே வைக்கணும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி மறுபடியும் மேலே போட்டதுலேருந்து ஒரு 1/2 cm உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 cm அளவுக்கு வச்சுக்கிறேன். மறுபடியும் இங்கே நேர் கொண்டு வந்துட்டு மேலே ஒரு லாக், மறுபடியும் கீழே. இதே ப்ராசஸ் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். இந்த ஒரு கிளிப் மட்டும் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன். எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த ஒரு கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிளிப் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் எப்படி பண்ணுறதுங்கிற கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நான் எடுக்காமல் விட்டேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்துட்டு வீடியோவில் கண்டினியூ ஆகும். இந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, நான் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போது நான் 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கீழே தேவையாக போட்டுட்டு நமக்கு தேவையான அளவில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு சைடில் லாக் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? மேல் பகுதியாக தான் லாக் வைக்கணும். இந்த மாதிரி மேல் பகுதியாக லாக் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கலாம். மறுபடியும் இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு லாக். ஓகேங்களா? இந்த மாதிரி போடுங்க. இதை வந்துட்டு நம்ம அதிகமாக எங்கேயும் பயன்படுத்த மாட்டோம். யூ ஷேப் நெக்லைனில் வந்துட்டு பேடட் லோடிங், எம்போஸ்ட் லோடிங்கெல்லாம் தான் மேக்ஸிமம் போடுவோம். அட்வான்ஸ் கிளாஸஸில் வரும். இப்போது அதுக்கு வந்துட்டு ஒரு த்ரெண்டு உள்ளே கொடுத்துட்டு மேலே லோட் பண்ணுற மாதிரி வரும். கிராஸ் லோடிங், ஃப்ளாட் லோடிங் படிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். த்ரெட் ஒர்க் வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் நெக்கில் வந்துட்டு நீங்கள் சோட்டி ஸ்டிச் போடலாம், நல்லாயிருக்கும். நானும் ஒரு ப்ளவுஸில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சால் அந்த இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நானும் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். சாரி, அந்த இமேஜை அட்டாச் பண்ணுறேன். ஒரு செயின், ஒரு குட்டி இருங்க, ஒரு செயின், ஒரு குட்டி லாக்,
ஆப்போசிட்டில் ஒரு செயின், மேலே ஒரு லாக். இது இந்த இடத்துல நான் முடிச்சிருவேன் அப்படின்றதுனால நான் அது பண்ணுறேன். இதோட நான் நிப்பாட்டுறேன். நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த செயினை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ நான் இதோட போதும் அப்படின்றதுனால நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதே நெக் லைனில் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இதோட முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த கலர் இதில் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சிங்கிள் கலரில் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு டபுள் கலரில் கொடுத்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே இந்த ஸ்டிச்சஸ் பிடிக்கும். இது வந்துட்டு நெக் ஷேப்பில் மட்டும் வரையலாம். இப்போ வந்துட்டு இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நெக் ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியலையா, அங்கே இருக்கு பாருங்கள். நெக் ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக செயின் வச்சுட்டே வந்துடுவோம். இதே இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல பண்ண இல்லைங்களா, குட்டியே வச்சுட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருசு பெருசாக வச்சுக்கலாம். இதே இந்த இடத்துக்கு வரும்போது இந்த செயினை வந்துட்டு நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே எடுத்துகிட்டு இங்கே, செகண்ட் டைம் எடுத்துகிட்டு இங்கே, அந்த மாதிரி இப்போ தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வச்சோமா, செகண்ட் டைம் ரைட் சைடு போயிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வச்சாங்களா, தேர்ட் டைம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வச்சாங்களா, அந்த மாதிரி வைக்கிறத நான் சொல்கிறேன். இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை நம்ம குறைச்சி வச்சுக்கணும். இங்கேயும் வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைச்சி வச்சுக்கணும். மறுபடியும் இங்கே போயிடலாம். சரிங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு மேஜிக் செயின் ஸ்டிச்சு இதோ வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸோட ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட்டட். பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க அப்படின்றீங்க. டெய்லி ஒரு வீடியோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், எப்பவும் போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளோட வீடியோ இமேஜை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இமேஜ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? தேங்க்யூ. இதுலேயே வந்துட்டு நான் உங்களுக்கு மேஜிக்கல் செயின் ஸ்டிச்லேயும் சொல்லி தந்துடுறேன். மேஜிக்கல் செயின் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது 2 நூல்கண்டு 2 கலரில் எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி 2 நூல்கண்டு 2 கலரில் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஒரு எல்லோ ஒரு ப்ளூவும் போட்டிருக்கேன். ரெண்டையும் இந்த மாதிரி எண்ணாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டிச் எல்லோவில் வந்தால் ரெண்டாவது ஸ்டிச் வந்துட்டு ப்ளூ கலரில் வரணும். சரிங்களா? 2 த்ரெட்டும் எடுத்துக்கலாம். 2 எடுத்து 4 ஸ்டாண்ட்ஸாவையும் நாட் போட்டு கூட பண்ணலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நான் 2 த்ரெட் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அதிகமாக நம்ம எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் நூலை கீழே பிடிச்சிக்கிட்டு மேலே த்ரெட்டை எடுக்கிறேன். ப்ளூ கலர் த்ரெட் மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்தது எல்லோ மேலே வரணும். இப்போது நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்டிச் எல்லோவில் 2 த்ரெட்டையும் மேலே எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் எல்லோ அப்படின்னா ரெண்டாவது ஸ்டிச் ப்ளூ, மூணாவது ஸ்டிச் எல்லோ, ஃபோர்த் ஸ்டிச் வந்துட்டு ப்ளூ கலர் மேலே வரணும். ப்ளூ மேலே வருது பார்த்திங்களா? அடுத்தது எல்லோ, அப்படியே மாற்றிக்கணும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ளூ, அடுத்தது எல்லோ. நீங்கள் கீழே சுற்றி கொடுக்கறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க. மேஜிக் செயின் ஸ்டிச் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு த்ரெட்டு மேலே ஒரு த்ரெட்டு கீழே. ப்ளூ மேலே வருதுன்னா அடுத்தது எல்லோ, அடுத்தது ப்ளூ, ரெண்டையும் சேர்த்து மாட்டி விட்டோம்னா ரெண்டுமே மேலே வந்துடும். அதனால் பார்த்து பார்த்து கீழே ஹூக் பார்ட்டில் மாட்டும்போது கவனமாக மாட்டணும். அடுத்தது எல்லோ, அடுத்தது ப்ளூ. பெரிய பெரிய செயினாக தான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக. அடுத்தது எல்லோ. ஜஸ்ட்டு ஒரு லைனில் மட்டுமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா பரவாயில்லை. மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை மேஜிக்கல் ஸ்டிச்சை.
போட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்சில் எண்ட் நாட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஒரு லைனில் மட்டுமாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும். இது ரெண்டுமே ஒரே வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே இப்படி ஒரு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் சரி. சோட்டி ஸ்டிச் வேணால் ஒரு யூ நெக் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். நான் வேணால் அதுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் அதை வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.